ஐயனார் துணை சீரியல்ல எல்லோருமே சேர்ந்து சோழனை வீட்டை விட்டு அனுப்புறாங்க. வாங்க அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். நிலாவுக்கு சோழன் இந்த கல்யாணத்தை அவங்க தான் ரொம்பவே திட்டம் போட்டு நடத்தியிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிலா எல்லா இடத்துலையுமே ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் அவமானப்படும் போது கூட என்கிட்ட தான் உன்னோட ஐடி கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருக்குதுன்னு ஒரு தடவை கூட அவங்க கையில் கொடுத்தது கிடையாது. அதனால் சோழன் மேலே அவங்களுக்கு எல்லா நம்பிக்கையுமே போகுது. சோழனை ரொம்பவே வெறுக்கிறாங்க நிலா. சரி, இதெல்லாமே நீங்கள் எதுக்காக பண்ணீங்க? எதுக்காக நம்ம கல்யாணத்தை நீங்கள் வேணும்னே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணீங்க? அதனால் உங்களுக்கு என்ன தான் லாபம்? அதே மாதிரி என்னோடய ஐடி கார்டெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது சோழன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் நிலா, அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ விஷயமும் பண்ணேன். நான் என்னைக்கு உன்னைய சென்னையிலே பார்த்தேனோ எனக்கு அன்னையிலேருந்தே உன்னோட ஞாபகம்தான். அதே நேரம் உன்னோட வீட்டுக்கு நான் வேலைக்கு வரும்போது உன்னைய ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கும்போதும் நீ எனக்குள்ளே முழுசாக வந்துட்டேங்கிறது எனக்கு அப்போவே தோணுச்சு. நான் அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் உன் நினப்பில் உனக்காக மட்டும்தான் நீலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட காதலை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பியோங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால் மட்டும்தான் சொல்லலையே தவிர மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. உனக்காக தான் நான் அலைஞ்சு திரிஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டை நான் ரெடி பண்ணேன். உன்னை யாரோ ஆஃபீஸில் தெரியாதவங்க திட்டாங்கங்கிறது தெரிஞ்சதுமே நான் அவ்வளோ பதறி போய் ஓடி வந்தேன். ஏன்னா உண்மையிலே எனக்கு உன் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது. நீ கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிற. நீ மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள யாருமே என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. நீ வந்ததுமே அண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து உன்னை தங்கச்சியாக பார்க்குறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தாலுமே எனக்கு நீ முழுசாக மனைவியாக இருக்கணுங்கிறது அவ்வளோ ஆசை. ஆனால் நீ என்னை ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அதுக்குன்னு நான் உன்னைய வற்புறுத்தவே இல்லை. என்னோடய மனசில் உள்ள ஆதங்கத்தை தான் சொல்கிறேன், என்னோடய ஆசைகளையும் சொல்கிறேன். இதுதான் நான் உன்னை உசுருக்கு உசுராக விரும்புகிறேன் நிலா. அதனால் மட்டும்தான் நிலா நான் இவ்வளோ தூரம் பண்ணேன். என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா. ஆனால் மற்றபடி என்னோட காதல் எவ்வளோ உண்மைங்கிறது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே கதறி அழுகிறாங்க. நிலா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நியாயமாக தெரியலாம். ஆனால் என் இடத்துல இருந்து பாருங்கள், ஒரு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். அந்த கல்யாணத்தை ஒரு பொம்மை கல்யாணமாக நீங்கள் நினச்சிக்கோங்கிற மாதிரி தான் சொல்லி தாலியை கட்டினீங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே நீங்கள் பின்னாடி போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னால எல்லா வேலையுமே பார்த்துருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது அதனால தான் பண்ணேன்னு சொல்கிறீங்க. கல்யாணங்கிறது ஒருத்தர் விருப்பப்பட்டு நடக்கிறது கிடையாது, 2 பேரும் விருப்பப்பட்டு ஒன்றா இணைஞ்சு நடக்கிறது தான். அதையே நீங்கள் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி உங்களை பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு உங்களை பிடிக்க போகிறது கிடையாது. நான் இங்கேருந்து கிளம்புறது தான் இதுக்கு மேலே நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு நிலா கிளம்ப போகிறாங்க. அப்போ பின்னாடியே போன சேரனன், எப்பா எனக்கே தெரியாதுப்பா இவன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு நீ இப்போ சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஆமாண்ணே, நான் மட்டும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கு கல்யாணமான போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இன்றைக்கி தற்செயலாக போனேன். போகும்போது தான் இவர் பண்ண எல்லா வேலையுமே எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. சரிப்பா, நீ வருத்தப்படாத. நீ என்ன முடிவு எடுத்தாலுமே ஓ முடிவுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சேரண்ணன் சொன்னதை கேட்டதுமே நிலா அவங்க பேகெல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்த சேரன் கேட்குறாங்க, எதுக்குப்பா, ஏன் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லைண்ணே, நான் உண்மையிலே இதுக்கு மேலே இருக்கிறது நல்லதாக இருக்காது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சேரன், இல்லை நிலா வேண்டாம், நீ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத. கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் அவ்வளோ சரியாக இருக்காது. நீ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஆனால் இங்கே சோழன் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா நிலாவுக்கு உண்மை தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பி போகணுன்னு தான் யோசிப்பாங்கன்னு சோழனுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் நிலாவுமே வெளியில் வந்து பார்க்குறாங்க சோழன் கிளம்ப போகிறத. அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. சோழன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க சேரனனை பார்த்து சொல்கிறாங்க, அண்ணே நிலாவை பத்திரமா பார்த்துக்கோ, அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடாதீங்க.
நான் தான் அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நிலா கிட்ட வந்து, நிலா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே என்னை மன்னிச்சிரு. இந்த விவாகரத்துக்கு இப்போ நானே முழு சம்மதம் கொடுக்குறேன். விவாகரத்து நல்லபடியாக நடக்கட்டும். நீ உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழு. நான் இனிமேல் உன்னோட வழியில் குறுக்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சோழன் கிளம்புறாங்க. இதை பார்க்கும்போது நிலாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சோழன் ஆரம்பத்தில் எப்படி நிலா கிட்ட பழகுனாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசித்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. பல்லவன் பாண்டியன் 2 பேருமே ரொம்பவே கதறி அழுகுறாங்க. பல்லவன் கேட்குறாங்க, அண்ணன் என்னை விட்டுட்டு போய் நீ எங்கனே தங்குவ, எப்படி இருப்ப, தயவு செஞ்சு வீட்டுக்கு வானேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. இதை பார்க்கும்போது நிலாவுக்கு கொஞ்சமும் மனசு கேட்கல. அங்கே நிற்கவும் முடியலை. அவங்க அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடி போகிறாங்க. சோழனுக்குமே நிலாவை பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குது. அவங்கள நம்ம இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தன்னோட அண்ணன் தம்பிங்களை பார்க்கும்போது இவங்களையுமே நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. அப்படி வர வழியில் பாண்டியன் பின்னாடியே வராங்க. வந்துட்டு, டேய் நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னோட ஷெட்டில் வேணால் போய் தங்கிக்கோடா, நீ அங்கேயே இருந்தனா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லணுமே, அதெல்லாம் வேணான்ட்டா, நான் என்னோட ஓனர் இடத்துல போய் தங்கிக்கிறேன், அவர் கொஞ்சம் நல்ல மனுஷர் தான், பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோழன் போகும்போது பாண்டியனுக்கு சுத்தமாக மனசு கேட்கல. என்னதான் சோழன் பாண்டியன் 2 பேருமே எவ்வளோ சண்டை போட்டாலுமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்தது கிடையாது. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால் பாண்டியன் சோழனை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நிலா தனியாக இருக்கும்போது சோழனை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க நைட்டு 12 மணிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது, அவங்க இப்போ கட்டியிருக்கிற புடவை கூட அவங்க எடுத்து கொடுத்தது, அதே மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு வரவுமே வீட்டை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்குது, எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. இது எல்லாமே நிலாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே அதை விட அதிகமாக சோழன் காயப்படுத்தியிருக்காங்கன்னு தான் யோசிக்கிறாங்க நிலா. அவங்க சொன்ன எல்லா பொய்யவுமே யோசித்து பார்க்கும்போது நிலா இவ்வளோ கேவலமாக நம்ம ஏமாந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே குறை சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதே மாதிரி சோழன் தன்னை பிடிக்கும்னு சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணால் நான் எப்படி இதை ஏற்றுப்பேன்? இல்லை, பிடிக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிடிச்சவங்களை இவ்வளோ காயப்படுத்துறது தான் அதுக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே நேரம் சோழனுமே நிலாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்ததுமே இவங்க அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் எல்லாத்தையுமே தட்டி சண்டை போட்டதை யோசிச்சு பார்க்குறாங்க. நிலாவை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருந்தா அவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோழன் மனசுக்குள்ளேயே என்னை மன்னிச்சிரு நிலா, உன்னை நான் நிஜமாவே அதிகமாக விரும்புகிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு இது ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. சோழன் அவங்க காதலை எவ்வளவோ தடவை சொல்ல நினச்சும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சொல்ல முடிஞ்சது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.